இந்த நாளிலும் வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. ஆமென். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கனம் என்பது ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லலாம். உங்களை இதுவரைக்கும் பார்க்காதவங்க உங்களை பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் உயர்வை கண்டு என்ன செய்வாங்க? உங்களை பார்ப்பதுண்டு. பாருங்க, நல்ல கவனிங்க. இப்படியாக உங்களுடைய செயல்பாடுகளை குறித்து, உங்களுடைய நிலைமையை குறித்து, நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு உயர்வான நிலைமைக்கு வரும்போது அந்த நிலைமையை பார்க்கும்போது அது கனம் பெற்றதா என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் வெளியே உள்ளதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, விசில் சத்தம் வருது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, ஒரு கூரை வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூரை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறாங்க, நல்ல ஒரு கார வீடு, கட்டிட வீடு நல்ல கட்டுறாங்க அப்படின்னா அவர்கள் என்ன செய்வாங்க? திரும்பி பார்ப்பார்கள். அவர்கள் கனம் பெற்றவர்களாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறார்கள். அப்போ கனத்திற்குரிய அடையாளம் நமக்கு தெரியும். கனம்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே கனத்திற்குரிய பாத்திரமாக நல்ல கவனிங்க, இந்த மாதத்தில் என் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்த வார்த்தையாய் இருக்கிறது. இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. 11 மாதங்கள் நீங்கள் பட்ட பிரயாசங்கள், 11 மாதங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த ஜெபங்கள், தேவ சமூகத்திலே காத்திருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே உண்மையாய் தேவ சமூகத்திலே காத்திருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நிந்தனைகள் வந்த பொழுதிலும் இந்த யோசேப்பு தேவனை என்ன செஞ்சிருந்தாரா? உறுதியாய் பிடித்திருந்தார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு தேவனை உறுதியாய் பிடித்திருந்தார். யோசேப்பு தேவனை உறுதியா வச்சிருந்தார். அவர் விடலை. அவர் பரிசுத்தத்தை விடலை. அவர் ஜெபத்தை விடலை. தேவனை தேடுகிறதை விடலை. அவர் உண்மையை விடவில்லை. அவர் விசுவாசத்தை விடலை. அவர் உண்மையாயிருந்தார். சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டார். அவர் நினைச்சிருப்பாரு, நான் ஆண்டவருக்காக உண்மையாயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இத்தனை பிரச்சனைகள், நல்லா ஜெபிக்கிறேன். சிலர் சொல்வதுண்டு, நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல காணிக்க கொடுக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், தவறாமல் போகிறேன், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறேன், என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில் என்றைக்கு இந்த சிறையிருப்பு மாறும்? யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. யோசேப்பினுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் நிலைமை அப்படித்தான் இருந்தது. சிறைச்சாலையிலே உட்கார்ந்திருந்தார். கர்த்தர் அவருடைய உண்மையை அறிந்தார். அவருடைய பிரயாசங்களை அறிந்தார். யோசேப்பினுடைய பிரயாசங்களை அறிந்து கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாருங்க, அங்கே ராஜாவாக கர்த்தர் யோசேப்பை நிறுத்தினார். ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த கனம் எங்கே அப்படின்னு சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட காத்திருக்கிறீங்களா? என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய கனத்தை நீங்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என் தேவனானவர் உங்கள் வாழ்க்கையில் கனத்தை கொடுப்பார். அல்லேலூயா.
நான் பிதாவானால் என் கனம் எங்கே? தேவன் கேட்கிற காரியம் அதுதான். அவருடைய சமூகத்திலே தேவனை நோக்கி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு என் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை நிந்தையாய் இருந்தது, ஆனாலும் அவனுடைய நிந்தைக்கு பதிலாக என் தேவன் கனத்தை கொடுத்து அழகு பார்த்தார். அல்லேலூயா. கனத்தை கொடுத்தார். ஒரு கன யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் பலர் நிந்திக்கலாம், உங்க வாழ்க்கையிலையும் பலர் உங்களை வேதனைப்படுத்தலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உங்க குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், வியாதியின் நிலைமை, கஷ்டத்தின் நிலைமை, வறுமையின் நிலைமை, போராட்டத்தின் ஒரு நிலைமை, குழப்பத்தின் ஒரு நிலைமையில நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை உறுதியா பிடித்து கொள்ளுங்க. உறுதியாய் பிடித்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விசுவாசமா சொல்றேன், அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கனம் பெற்றவர்களாய் என் ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட ஆண்டவர் அநேகருக்கு பலவிதமான கிருபைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அப்படிதான் யாக்கோபனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையாக, யாக்கோபனுடைய நிலைமை ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிலைமையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபு தேவனை உறுதியாக பிடித்து கொண்டதினாலே யாக்கோபனுடைய நிலைமையை கர்த்தர் என்ன செய்தார்? கனத்திற்குரிய ஒரு பாத்திரமா ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபனுடைய நிலைமையை ஆண்டவர் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் என் ஆண்டவர் மாற்றினார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்க மனுஷனை நம்பல, உலகத்தை நம்பல, தேவனை நம்புறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்களேன். கர்த்தரை நீங்க நம்புறீங்க அப்படின்னா, கர்த்தர் பாதத்தை நீங்க உறுதியாய் பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த யாக்கோபை ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது போல கர்த்தர் உங்களையும் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ரூத்துனுடைய வாழ்க்கை மிகவும், ரூத்துனுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்த இந்த ரூத்து பாருங்க, அவளுடைய தெய்வங்களை வணங்காதபடி கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பித்தாள். இந்த ரூத்து தேவனை தேட ஆரம்பித்தாள், தேவனை பின்பற்ற ஆரம்பித்தாள். தன் நகோமி போகிற பாதையிலே தன் தேவனை கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்ததினாலே ரூத்தினுடைய வாழ்க்கை, அந்த மோசமான நிலைமை, அந்த பரிதவிப்பின் நிலைமை, ரூத்தினுடைய நிலைமையை கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி உறுதியாய் பிடித்திருக்கிற பிள்ளைகளின் நிலைமை மாறும். அது கனத்திற்குரிய பாத்திரமா மாறும். அது மாறும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்திருந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை மாறினது போல, நான் இந்த தேவனை தேடுவேன், இந்த கர்த்தரை தேடினேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த ரூத்து தேவனை நோக்கி உறுதியாய் தேவனுடைய பாதையை பின்பற்றினதினாலே ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஆகவே இந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்ததின் நோக்கம், இவளுடைய வேண்டுதல் கர்த்தரை நோக்கி இருந்தது. அல்லேலூயா. பாதை கர்த்தரை நோக்கி இருந்தது. என் அன்பு தேவ ஜனமே, உங்க பாதை கர்த்தரை நோக்கி இருக்கும் அப்படின்னா கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் தாவீதுனுடைய வாழ்க்கையிலையும் தாவீதை அநேகர் புறந்தள்ளினார்கள். தாவீது என்ன செஞ்சாங்க? புறந்தள்ளினார்கள். தாவீதை ஒன்றுக்குள் ஆக்கி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சொன்னார்கள். ஒன்னால எப்படியா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க என் அன்பு தேவ ஜனமே, இந்த தாவீதை கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றினார். ஏன் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் மீது வைத்திருக்கிற வைராக்கியம், கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், தைரியம் இந்த தாவீதை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது. அல்லேலூயா. இந்த தாவீதை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினதற்கு காரணம், தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், என் தேவனால் முடியும்,
என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இந்த பெலிஸ்தியன் என் ஆண்டவருக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த ஒரு பலத்தினால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த தாவீது அற்பமா எண்ணப்பட்டான். ஆனா பாருங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த பெலிஸ்தியனை இந்த தாவீது முறியடித்த பொழுதோ எல்லாருடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த தாவீது கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா! இந்த தாவீது கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனை மலை போல இருக்கலாம், ஒரு பெலிஸ்தியனை போல ஜனங்கள் எல்லாரும் ஐயோ இவனுடைய கையிலதே நான் மாண்டு போவோமோ என்று சொல்லி வேதனையோடு இருந்தது போல இந்த வியாதி என்னை இப்படியே அழித்து விடுமோ, இந்த போராட்டம் என் வாழ்க்கையில இப்படியே நிலைத்து விடுமோ, இந்த சோர்வு நிலை என் வாழ்க்கையில இப்படியே இருந்து விடுமோ, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இப்படியே இருந்து விடுமோ, இதற்கு ஒரு முடிவு இல்லையோ, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு இல்லையோ, இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு இல்லையோ, ஆண்டவரே இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு இல்லை என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் இந்த காலை வேளையில என் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அந்த தாவீதை கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது போல தாவீதுடைய கண்களுக்கு முன்பாக இந்த பெலிஸ்தியன் ஒன்றுமில்லாதவன் போல தோன்றினது போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போல பிரச்சனையையும் பனி போல மாற்றி மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவருடைய மகிமை இந்த நாளிலே இந்த காலை வேளையில தேவ பிள்ளையே உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அல்லேலூயா! ஆண்டவர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற போகிறார். என் கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற போகிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். செருபாபேலை போல வைராக்கியமாய் ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் துணிவை கொண்டது போல என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனை பற்றி விசுவாசிக்கிற, தேவனுடைய காரியங்களில் உறுதியாய் இருக்கிற, ஊழியங்களை உறுதியாய் செய்கிற, தேவனுடைய பாதையை உறுதியாய் பின்பற்றுகிற, தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் ஜெபிக்கிற உங்களுடைய காரியங்கள் உறுதியாய் வைராக்கியமாய் இருக்கும் என்று சொன்னால் உங்க காரியம் தோற்று போகாது. அல்லேலூயா! உங்க காரியம் தோற்று போகாது. மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர பண்ணுவார். என் ஆண்டவர் உங்களை உயர பண்ணுவார். பவுல் சொல்லுகிறார், என் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா! என் பலவீனத்திலே தேவனுடைய பலன் விளங்கும். பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? சோர்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அவருடைய பலன் உங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, அவன் பலவீனத்தை மாற்றி ஒரு பலத்தை கொடுத்தது போல, கர்த்தர் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை விசுவாசம் இந்த பவுலை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது. அல்லேலூயா! கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது. இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, தேவனை நம்பி இருக்கிற, விசுவாசித்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமா மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை பார்த்து அற்பமா, சீ இவனா இவளா என்று சொல்லி உங்களை அற்பமா எண்ணினாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா! உங்களை ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் சிறையை அனுபவிக்கிற ஒரு அனுபவம், வேதனை அனுபவிக்கிற ஒரு அனுபவம், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பிறர் பார்க்கத்தக்க யாரெல்லாம் உங்களை நீங்கள் அவமானமாய் எண்ணப்பட்ட அந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை கைவிடலை. இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் உயர்த்த போகிறார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆமென். உங்கள் நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் ஒரு சமாதானத்தை கனத்திற்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா! என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் நான் விசுவாசமாக தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறீங்க, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க.
நம்பி வந்த உங்களை ஆண்டவர் கனப்படுத்தாமல் விட போவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு முன்பாக எந்த காரியத்திலலாம் தோற்று போனீங்களோ, நிந்தையை அனுபவிச்சிங்களோ, அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். அதில் சந்தேகமே கிடையாது, அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்துருங்க. முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய கரத்தில் உண்மையாக யோசேப்பை போல ஒப்பு கொடுத்துருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வேதனையும் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி கனத்திற்குரிய பாத்திரமாய் எல்லாரும் திரும்பி பார்க்கத்தக்க யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல, கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை.